இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களை, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து சில வசனங்களை கூட வாசித்து அவர் நம்மளோடு பேசுகிற நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை ஆண்டவர் பேசுவாராக. எஸ்தரின் சரித்திரம் 1வது அதிகாரம் 1வது வசனம் எப்படியாக சொல்லப்படுகிறது. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை உள்ள 127 நாடுகளை அரசாண்ட ஆகாஸ்வேரு நாட்களில் சம்பவித்ததாவது. இந்து தேசத்திலிருந்து எத்தியோப்பியா தேசம் வரை 127 நாடுகளை ஒரு ராஜா அரசாண்ட ஒரு சம்பவத்தை வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற பிரியமானவர்களே, இவருடைய ராஜ மேன்மையை குறித்து இந்த அதிகாரத்தில் நம்ம கீழே வாசித்தோம்னா அவருடைய மேன்மைகள் எல்லாம் குறித்து சுற்றி இருக்கிற தேசங்களினுடைய ராஜாக்கள், பிரதானிகள், பிரபுக்கள், மிகுந்த கனமாய்ந்தவர்களை எல்லாம் அழைத்து அவருடைய ராஜ்யத்தின் மேன்மையை சொல்லும்படியாய் அவர்களை கூட்டி 109 நாட்களாக அந்த அரண்மனையில வைத்து ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பார்ட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அவர் வைத்திருக்கிற செல்வங்களையும் பலவிதமான காரியங்களையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அப்படி இருக்கும் பொழுது அந்த சூசான் அரண்மனை பாருங்க, ஆகாஸ்வேரு ராஜா சூசான் அரண்மனையில இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. 127 நாட்டுகளின் தலைவனாக இருக்கக்கூடிய இந்த ராஜாவினுடைய கட்டளைகள்ல 7 பிரதானிகளை விசேஷமாய் நியமிக்கிறார். அங்கே எல்லா விதமான காரியங்களும், எல்லா உணவு வகைகள் எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்தின்படி நடத்தக்கூடிய ஒரு காரியம் அங்க நடத்தப்பட்டிருக்கு. அங்க அவர் சொல்லக்கூடிய காரியம் பார்த்தீங்கன்னா, ராஜாவாகிய ஆகாஸ்வேரு ராஜா தன் மனைவியாகிய வஸ்தியை எல்லாருக்கும் காண்பிக்கும்படியாய் அழைத்து வர சொல்லுகிற அந்த காரியத்தை நம்ம இதுல வாசிக்கிறோம். எல்லா வசதிகளும் உண்டு, நாட்டில் உள்ள எல்லா அதிபதிகளும் வந்திருக்கிறார்கள். ஆனா அங்க சொல்லப்பட்ட ஒரு காரியம், அங்க காணப்படுகிற ஒரு முக்கியமான காரியத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் பார்த்துட்டு 7 பிரதானிகளை அங்க நியமித்து ராஜாவாகிய வஸ்தியும் ராஜாவாகிய ஆகாஸ்வேரின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்தை அவள் ஆயத்தம் பண்ணியிருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்துல ராஜா ஒரு 7 முக்கியமான அதிபதிகளை அனுப்பி வஸ்தி அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, ராஜ கிரீடம் பொருத்தி அவளை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று வேதம் சொல்ல அவரு கரெக்டா ராஜா கட்டளை பிறப்பிக்கிறார். உடனே ராஜா சொன்ன இந்த 7 பிரதானிகள் போய், முக்கியமான தலைவர்கள் போய் வஸ்தியை கூப்பிடுறாங்க. ஆனா அவ வரல அப்படின்னு சொல்லிடுறான். பாருங்க, ஒரு 127 நாடுகளை ஆளக்கூடிய ஒரு தலைவன், அப்படிப்பட்ட தலைவன் தன் மனைவியாகிய அந்த ராஜாத்தியை கூப்பிடும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அவர்கள் பெண்களோடு தாதிமாரும் எல்லா நாட்டுடைய அரசருடைய மனைவிகளும் வந்திருக்கிறாங்க. அவங்களோட அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நாட்டினுடைய தலைவர் அவருடைய மனைவியை கூப்பிட்டதும் என்ன செய்யணும், வரணும். அதுதான் ராஜ யோக்கியம் என்று சொல்லப்படும் பார்த்தீங்களா, அதுதான். ஆனா வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுமே வரல. இது என்ன நடந்தது என்று அதுக்கு நமக்கு வரவில்லை அப்படின்றது தெளிவாக எழுதியிருக்கிறது. இதற்கு அடுத்து நடக்கக்கூடிய காரியங்கள் பாருங்க. அவர் ராஜவஸ்தியிலிருந்து உடனே நீக்கப்படுகிற காரியம். அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் ராஜ அரண்மனையில இதுக்கு என்ன சட்டமோ அந்த சட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உடனே அதுக்கு கேட்ட ஒரு தண்டனை அவர்களுக்கு உடனே ராஜஸ்திரி அவர் ராஜா அந்த ராணியா இருக்கக்கூடிய தகுதியிலிருந்து நீக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவரே, ராஜா கட்டளை இடுகிறார். இது எல்லா மொழிகளிலையும், எல்லா ஜனங்களுக்குள்ளேயும், எல்லா ஆண்களுக்குள்ளேயும், எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் கணவனை மதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படும். எல்லா மொழிகளிலும் அங்க பகிரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பெண்கள் எல்லாரும் இது புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்கள் கீழ்ப்படிந்து, கணவன்மாருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதில் கவனம். நீங்க எவ்வளவு உயரத்துல நீங்க இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்க ஒரு கணம் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, ஏழ்மையா இருந்தாலும் சரி, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் என்கிற ஒரு காரியம் உண்டு. பார்த்தீங்களா, அதுல கவனம். எந்த சூழ்நிலையும் சரி, வீட்டுக்காரர் கூப்பிடுறா அப்ப என்னன்னு சொல்லி ஒரு வார்த்தை நீங்க கேட்டு அதன்படி நடப்பீர்களானா அப்ப நீங்க அந்த அந்தஸ்துல குறைந்து போக மாட்டீங்க. உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு 1000 வேலை இருக்கும், உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஃபோன் பண்றாரு அப்படின்னா உடனே அட்டன் பண்ணி பேசணும். அப்படிப்பட்டதான காரியத்துல நீங்க இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அத்தனை நாடுகளுக்கும் 127 நாடுகளுக்கும் பிரதானிகளை அனுப்பி ராஜ கட்டளையின் பேரில் ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறார்கள். எல்லாரும் கீழ்ப்படியணும் கண்டிப்பா. அப்படி கீழ்ப்படியாதவர்களுக்கு அவர்கள் கொடுக்கப்படுகிற தண்டனைகள் அது வேதத்துல அநேக காரியங்கள் சொல்லப்படு. உடனே தள்ளி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு கணவனானவனுக்கு மனைவி கீழ்ப்படியணும், உடனே கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு போட்டப்பட்ட அந்த சட்டம் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் அங்க எல்லா நாடுகளையும் கிரியை செய்யுது.
ஒருவேளை நம்முடைய மேன்மைகள், நம்முடைய இருக்கக்கூடிய காலகட்டங்கள், இந்த இந்த நாட்கள் இருக்கக்கூடிய நவீனமான காலகட்டத்தில் இருந்தாலும் கணவனுக்கு மனைவியானவள் கீழ்ப்படிய வேண்டும். அடிமைத்தனத்துக்காக அல்ல, கீழ்ப்படியணும். ஒரு மணவன் ஆபிரகாம் நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாமும் சாரால பார்க்கிறோம், ஆண்டவனே என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்க முடியும். ஒருவேளை அவங்க அடிபணிகிறாங்க அப்படின்றதுக்காக அல்ல, தன் கணவன் மீது வைத்திருக்கிற ஒரு மரியாதை, அந்த மரியாதை நிமித்தமா அவங்க பணிவிடை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமான, ஒருவேளை உங்க கணவனுக்கு நீங்க எவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க என்பதை ரொம்ப கவனமா இருக்கணும். பிரியமானவர்களே, ஒருவேளை பெண்கள் நீங்க நினைக்கலாம், நான் வேலைக்கு போறேன்ல, அப்போ அவரு வேலைக்கு, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சரிக்கு சமமா நீங்க வேலை செஞ்சீங்கனாலும் சரி, கணவனானப்பட்டவன் குடும்பத்துக்கு தலைவன், அவன் தான் தலை. தலைக்கு நம்ம எப்பயுமே கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை இதுல நம்ம குறைச்சல்களாக இருந்தோம்னா, ஒருவேளை கணவனுக்கு கீழ்ப்படியாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களோடு தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒருவேளை இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அநேக காரியங்களை நீங்க கற்றுக்கொள்கிறோம். ஒரு மனைவி எப்படி இருக்கணுங்களா, நிறைய காரியங்கள் இருக்கிற வேதத்துல. அந்த குறைவு, ஒருவேளை இப்படிப்பட்டதான காரியத்துல நீங்க குறைவுள்ளவர்களா இருப்பீர்கள், ஆனால் தேவ சமூகத்திற்கு ஆண்டவரே என் கணவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்பேன். ஆண்டவர் அது தருவார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, குடும்ப தலைவனுக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை ஒவ்வொரு பெண்களுக்கும் நீங்க தரும்படி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. எவ்வளவு ஆண்டவரே மேன்மைகள் இருந்தாலும், எவ்வளவு உயர்வுகள், படிப்பு இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விசேஷித்த ஆண்டவர் கிருபையை தருவீராக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.